காலத்தின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் தலைவர்கள் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் எழுச்சிக்கு பின்னால் வழிநடத்தும், வடிவமைக்கும், பாதுகாக்கும் கண்களுக்கு தெரியாத சக்தி வாய்ந்த கரங்கள் உள்ளன என்பது நிதர்சனமான உண்மை. அருளாளர் ஐயா ஆர். எம். வீரப்பன் அவர்கள் அத்தகைய ஒரு மாபெரும் சக்தி என்று சொன்னால் அது மிகையாகாது. தந்தை பெரியாருக்கு விசுவாசமானவர், அண்ணாவின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றவர், எம்ஜிஆருக்கு பக்கபலமாக நின்றவர். செப்டம்பர் 9ஆம் தேதியாகிய இன்று ஐயா அவர்களின் 100 பிறந்த நாள். அவரது வாழ்க்கை, லட்சியங்கள் மற்றும் அவரது மரபு ஆகியவற்றை நாம் 100 நாயகன் RMV தி கிங் மேக்கர் என்ற இந்த ஆவணப்படத்தின் வெளியீட்டுடன் கொண்டாடுகிறோம். வரலாற்றுக்கு அவர் தி கிங் மேக்கர் என்று நினைவு கூறப்படுகிறார். அவர் குடும்பத்திற்கு அவர் ஒரு கடமை தவறாத தந்தை. அதேபோல் மக்களுக்கு அவர்களின் லட்சியங்களின் பாதுகாவலர் என்று சொன்னால் அது கச்சிதமாக இருக்கும். அருளாளர் ஐயா ஆர். எம். வீரப்பன் அவர்கள் கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றியவர். நேர்மையான தலைவராகவும், அன்பும் பாசமும் கொண்ட தந்தையாகவும், உறுதியான கொள்கை உடையவராகவும், சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தவர். முன்னணி திரை பிரபலங்களையும் சிறந்த அரசியல் தலைவர்களையும் உருவாக்கியவர் ஐயா அவர்கள். அவரது வாழ்க்கை, சிந்தனைகளையும் மற்றும் நற்செயல்களையும் நாம் நன்றியுடன் நினைவு கூறுவோம். அவர் எப்போதும் நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். இந்த ஆவணப்படத்தை உருவாக்குவதில் பங்களித்த அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். RMV ஐயா அவர்களின் பெயரும் புகழும் என்றும் வாழ்க. RMV ஐயாவின் பெருமை பொது வாழ்வில் மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்த விழுமியங்களிலும் இருந்தது. RMV ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட இயக்கத்தில் உண்மையாக, உறுதுணையாக, சிறந்த திட்டமிடல் நிபுணராக நின்று அவரது நம்பிக்கையை பெற்றவர். மேலும் அரசியல் காரணங்களுக்காக தலைவர்கள் பிரிந்தபோது எம்ஜிஆரின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக பாலங்கள் அமைத்த விசுவாசி. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அதனினும் மேலான ஒரு தீர்க்கதரிசி. ஐயா அவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளர், தொலைநோக்கு சிந்தனையாளர் மற்றும் தமிழ் சினிமாவையே மாற்றியமைத்த திரைப்பட தயாரிப்பாளர். சத்யா மூவிஸ் நிறுவனத்தை நிறுவியதன் மூலம் அவர் பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் மைல்கற்களையும் உருவாக்கி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு சென்றவர். நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும்
சிறைச்சாலைகள் தேவையில்லை. தனி நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்தா வேட்டக்காரன், எளியவங்க உறவுக்காரன், இறக்கமுள்ள மனசுக்காரன்டா. நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அட அச்சுக்கையின்னா அச்சுக்கதா, குமுக்கையின்னா குமுக்குதா, அச்சுக்கையின்னா அச்சுக்கதா, குமுக்கையின்னா. இவை வெறும் திரைப்படங்கள் மட்டுமல்ல, இவை தமிழ் சினிமாவின் கலாச்சார மைல்கற்கள். இவை ஐயாவின் சினிமா பற்றிய தொலைநோக்கு பார்வையை சரியான காரண காரணிகளோடு முன்னெடுத்து சென்றன. அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் என்றால், புரட்சி தலைவரின் இதயக்கனி நான் ஆரம்பி. அரசியல் களத்தில் ஒருவருக்கு அருளாளர் என்கிற அடைமொழி கிடைத்ததென்றால் அந்த பெருமைக்குரியவர் ஐயா ஆரம்பி அவர்கள் மட்டும்தான். ஆரம்பியினுடைய புகழ் வாழட்டும், ஆரம்பியின் நினைவுகள் வாழட்டும், ஆரம்பியின் நற்பண்புகள் இந்த நாட்டை ஆளட்டும். வாழ்க ஆரம்பி. அவரோடு பழகியதற்கு, காலம் எனக்கு வாய்ப்பளித்ததற்காக காலத்திற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் குடும்பம் வாழ்க, குலம் வாழ்க, தலைமுறை வாழ்க, அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் வாழ்க, அவர் கலை வாழ்க. பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர். அரசியலிலிருந்து இலக்கியம் வரை, சினிமா முதல் ஆன்மீகம் வரை ஐயா அவர்கள் தனது அறிவார்ந்த ஆளுமையாலும் வலிமையாலும் தான் தொட்ட ஒவ்வொரு துறைகளிலும் மாணிக்கமாய் ஒளிர்ந்தார். ஆரம்பி ஐயா புகழின் வெளிச்சத்தை நாடவில்லை. அவர் எந்த ஒரு மேடையின் மையத்திலும் நிற்கவில்லை. ஆனால் அந்த மேடையே அவர் இல்லாமல் பிறந்திருக்காது. அந்த வெறுமையை பசுமையாக்கியவர் ஐயா அவர்கள். அவரது கதை ஒரு தனி மனிதனின் கதை மட்டுமல்ல, அது விசுவாசம், ஒழுக்கம், தியாகம் மற்றும் லட்சியங்களின் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் கதை. இது என்றென்றும் நினைவில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு கதை. அடுத்து வரும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொந்தமான சரித்திர கதை. ஆரம்பி ஐயா என்னும் மாமனிதா, உன்னை போலே வாழ்வதென்ன எளிதா எளிதா. ஒரு பிறப்பில் செய்தீர் பல சாதனைகள், இந்த உலகம் மறக்காதே போற்றிடுமே. ஆரம்பி ஐயா என்னும் மாமனிதா, உன்னை போலே வாழ்வதென்ன எளிதா எளிதா. ஒரு பிறப்பில் செய்தீர் பல சாதனைகள், இந்த உலகம் மறக்காதே போற்றிடுமே. அழியா புகழை கொண்டவர் இவரே, அரசியல் ஆழம் கண்டவர் இவரே, உலகாண்ட மன்னனும் இவரே, தமிழகம் கண்ட தங்கம் இவரே, நெஞ்சில் கொண்டவர் இவரே, கலை காத்திடும் ஒரு காவலன் இவரே, காட்டிடும் நற்பாதையும் இவரே, தடைகளை உடைக்கும் வல்லவர் இவரே. ஆரம்பி ஐயா என்னும் மாமனிதா, உம்மை போலே வாழ்வதென்ன எளிதா எளிதா. ஒரு பிறப்பில் செய்தீர் பல சாதனைகள், இந்த உலகம் மறக்காதே போற்றிடுமே. எம்ஜிஆரின் இதய கனியே, ஒப்பில்லா வெற்றி கூட்டணியே, சூப்பர் ஸ்டாரை இமயம் ஏற்றிய பாஷா தந்தது உன் மூளையே. ஆழ்வான் ஆராய்ச்சி மையமோ, கம்பன் கழக சேவையோ தந்ததும் நீயே. தமிழ் என்னும் மகுடத்தில் மாணிக்கமும் நீயே. அள்ளித்தந்த செல்வமே, எங்கள் ராஜம்மாளின் அன்பில் பூத்த தங்கமே. அறிவிலே சாதுர்யம் இலக்கிய சன்மார்க்கம் நெஞ்சிலே அறமும்
ஐயாவின் பேரன்பும் மதிப்பும் கிடைக்க பெற்றவரே. ஐயா என்னும் மாமனிதா, உமை போல வாழ்வதென்ன எளிதா எளிதா. ஒரு பிறப்பு செய்தி பல சாதனைகள் இந்த உலகம் மறக்காதே போற்றிடுமே. கல்வியின் தரமேற பண்பாட்டை காக்க ஓய்விடாமல் அல்லும் பகலும் உழைத்தவரே ஐயா. தமிழரின் நெஞ்சோடு வாழ்பவர் நீதானே, பெண்கள் முன்னேற என்றும் நினைத்தவர் நீதானே. திராவிடம் மேலோங்க உன் பணி உயிராக நித்தமும் போராடி உச்சம் தொட்டவரே. காலமும் கரைந்தோட உன் புகழ் வாரேற என் நிலை போனாலும் மாறாதவரே. ஐயா என்னும் மாமனிதா, உமை போல வாழ்வதென்ன எளிதா எளிதா. ஒரு பிறப்பில் செய்தீர் பல சாதனைகள் இந்த உலகம் மறக்காதே போற்றிடுமே. ஆரம்பி ஐயா என்னும் மாமனிதா, உமை போல வாழ்வதென்ன எளிதா எளிதா. ஒரு பிறப்பில் செய்தீர் பல சாதனைகள் இந்த உலகம் மறக்காதே போற்றிடுமே. நூற்றாண்டின் நாயகன் ஆரம்பி, தி கிங் மேக்கர். மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தனி மனிதனின் வாழ்க்கைக்கு இந்த ஆவணப்படம் ஒரு அஞ்சலி. காலம் கடந்து வரும் தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் ஒரு அற்புத மரபு. இந்த ஆவணப்படம் தமிழக அரசியல் வரலாற்றை ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக வடிவமைத்த ஒரு மனிதனின் வாழ்க்கையின் மூலம் நாம் காணப்போகும் காவியம். செப்டம்பர் 9 இன்று ஐயாவின் 100வது பிறந்த நாளில் இன்று வெளியிடப்படும் ஆர்எம்வி தி கிங் மேக்கர் எனும் இந்த ஆவணப்படத்தின் மூலம் அவரது நினைவை நாம் போற்றுவோம். To my beloved father from a loving son, neither words nor visuals can summarize your achievements and its lasting influence in shaping our society. The way we pray, the films we watch, and the governance we need. This documentary serves as a tribute and is just a small step, a humble beginning to honor your life and legacy. You will forever remain in our hearts. அரசியலில் நம்பிக்கைக்கு உரியவர்களை காண்பது அரிது. அப்படி அரிதினும் அரிதானவராக இருந்தவர் ஆரம்பி அவர்கள். ஆரம்பி என்ற 3 எழுத்து தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட தன்னம்பிக்கை தர மாதிரி பேசுவார். அது தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. அப்துல் கலாம் அப்போ அவர் பார்த்தா ஒரு சாதாரண மத்திய அரசுல ஒரு அதிகாரியா இருந்தார். இவர் எப்படி தான் அவரை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஆழ்வார்வாயுமியம் சார்பாக உங்களுக்கு ராமானுஜர் விருதை தர இருக்கிறோம், என்ன எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், நான் தேர்ந்தெடுக்கல, என்னுடைய அருமை தலைவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் இந்த ராமானுஜர் விருதை அவரு தயார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஐயாவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபரா, குடும்பத்தில் ஒருத்தனா எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் என்றால் புரட்சி தலைவரின் இதயக்கனி நான் ஆரம்பி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, ஆரம்பி, இந்த 3 பேரும் இல்லாத அதிமுக என்பது Even now when I share about this, I'm becoming a little bit emotional. தமிழ்நாட்டை எப்படி கவர்ன் பண்ணுறதை பற்றி திரு
ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய பங்கு மிகவும் சிறப்பான பங்கு. ஆரம்பி அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் 1 மணிக்கூறு பத்தாது, 1 ஆண்டு பத்தாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர் ஆரம்பி. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் சிறந்த கல்வியை தருவதற்கு அமரர் ஆரம்பி அவர்கள் அரும்பணி ஆற்றினார் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எம்ஜிஆருடைய சக்தியை ஒரு யானை பலம்னா அதை பல யானை பலமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக அவரை செதுக்குகின்ற சிற்பியாக இருக்கிறார். அதான் கலைஞர் கூட சொல்றார். மகாராஷ்டிர மாநிலத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சங்கல்பித்த உத்தர சிதம்பரம் என்கிற நடராஜர் கோவிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கோபுரம் கட்டப்படுவதற்கு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அருளாளர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் நாத்திகருக்கும் சொந்தக்காரர், ஆத்திகருக்கும் சொந்தக்காரர். குத்தகைகள் பிரச்சனைகள் மிக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலம். 60-40 என்ற குத்தகை சட்டத்தை 75-25 என்று மாற்றி நமக்கு ஒரு பெரிய சாதனையை செய்து கொடுத்தவர்கள் ராம வீரப்பன் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் பெயரை எந்த அளவுக்கு தமிழக மக்கள் உச்சரித்தார்களோ அதற்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக உச்சரிக்கப்பட்ட பெயர் ஆரம்பி. சினிமா தனி சாப்டர், பாலிடிக்ஸ் தனி சாப்டர், ரெண்டுலையுமே ஹி வாஸ் மாஸ்டர். பிரபாகரன் அவர்களே பெரிய ஆளா வருவாரு, இவர் தான் நம்பர் 1 பெருசா வருவாருன்னு ஐடென்டிஃபை பண்ணவர் யார் தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்றேன் ஆரம்பி வீரப்பன் அவர்கள். நீ வாங்கி கொடுத்தாதான் செருப்பு போட்டுப்பாரு அப்படின்னு அது பெரிய பாக்கியம் பண்ணி இப்போ சொன்னார் சன்னு கூட. கிரேட் லெஜெண்ட்ஸ் லைஃப்ல மீட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஐ ஹேட் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்.எம். வீரப்பன் சாரோட பாஷாங்கிற படத்துக்கு சந்திக்கிற எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆரம்பி சார் அவருடைய கம்பெனியில் சத்யா மியூசில் கூப்பிட்டு நம்ம ஒரு டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணாருன்னா நிச்சயமாக நம்ம சினிமாவில் ஏதோ ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஆரம்பியினுடைய புகழ் வாழட்டும், ஆரம்பியின் நினைவுகள் வாழட்டும், ஆரம்பியின் நற்பண்புகள் இந்த நாட்டை ஆளட்டும். ஆரம்பி கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர்.